ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு மண்டே குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக நான் என்னென்ன வேலைகளை முடிக்கேன், இதுக்காக நான் ப்ரீ ப்ரிப்பரேஷனாக என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறேன், டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே லஞ்ச் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணுறதுக்குள்ள ப்ரீ ப்ரிப்பரேஷனாக என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வாரம் சாட்டர்டே சண்டே 2 நாளும் குட்டீஸ்க்கு லீவு. அதனால என்னோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகளை ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். குட்டீஸ் நல்லா சாப்பிடணும்னு எந்த அளவுக்கு ஒரு மெனுவை செலக்ட் பண்ணி அதை காலையில அவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்து விடுறோமோ, இது எப்போ ஃபில் ஆகும்னா, பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருந்த அந்த லஞ்ச் பேக்கை ஈவினிங் நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாக்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கும்போது அது அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கும். அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகும். லஞ்ச் பாக்ஸை கிளீன் பண்றதுனால குட்டீஸ்க்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குது, இந்தந்த சாப்பாடு பிடிக்குதுன்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம். பொதுவா சாப்பாடு சூடா இருக்கும்போது ஒரு டேஸ்ட்ல இருக்கும், ஆறுன பிறகு ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸை பார்க்கும்போது தான் ஆறுன சாப்பாடு குட்டீஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். பாக்ஸ்களை ஓபன் பண்ணி வெறும் தண்ணியில ஃபர்ஸ்ட் அலசிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவி வாட விடுறேன். அதே மாதிரி வாட்டர் பாட்டில எக்ஸஸா இருக்கிற தண்ணியையும் செடிக்கு விட்டுட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக விட்டுருதேன். வாட்டர் பாட்டில பொறுத்த மட்டும் இல்ல, டெய்லி அதை அலசி வைப்பேன். வாரத்துல ஒரு நாள் வெறும் தயிர் மட்டும் விட்டு நல்லா ஷேக் பண்ணி கழுகி எடுத்து காய விடுவேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற வாட்டர் பாட்டில் பாக்ஸுகளை நான் வீட்டில் மற்ற தேவைகளுக்கு எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு உள்ள செல்ஃப்ல வாடின பாத்திரங்களை எடுத்து அடுக்கி விட்டுறதேன். இது இனிமே மண்டே மார்னிங் எடுத்தா போதும். நெக்ஸ்ட் லஞ்ச் பேக், லஞ்ச் டவல் இது வாரம் துவைச்சிருவேன். எக்ஸ்ட்ரா அவங்க டெய்லி யூஸ் பண்ற இந்த ஷூஸை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா துவைச்சி வெயில வாட வச்சு எடுத்து வச்சிருவேன். ஆல்ரெடி குட்டீஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணியே வச்சிருக்காங்க. ஒயிட் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேஸ்கெட்லயும் மற்ற யூனிஃபார்ம்களை தனியாவும் எடுத்து வச்சிருக்காங்க. இது இப்ப செப்பரேட்டா இருக்கிறதுனால நாளை காலையில இருந்து தனித்தனியா துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே. வாரத்துல இந்த ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டா எழும்ப முடியும். அதனால லேட்டா எழும்பிருந்தேன். சிம்பிளா ராகி சேமியாவும் ரெடி பண்ணிருந்தேன். ஸ்கூல் டேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்தா அவசரமா சாப்பிடுவாங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் கம்பல் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா அள்ளி ஊட்டியும் விட்டுறலாம். இது தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பப்பாளி பழம். எந்த அளவுக்கு கலர் சூப்பரா இருக்கோ அதே மாதிரி டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நம்ம எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த டைம்ல இப்படி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் மதிய லஞ்ச் வேலைகளை ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கான லஞ்ச் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மீன் தான் ஸ்பெஷல், அதுவும் நெத்திலி மீன். எங்க இடங்கள்ல சண்டே ரொம்ப மீன் கிடைக்காது. சாட்டர்டே நல்ல ஃப்ரெஷ் மீனா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு குட்டீஸும் வீட்டுல இருக்காங்க, நல்லா சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவாங்கிறதுக்காக இன்னைக்கு நெத்திலி மீன் வாங்கி குழம்பு வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷட் டவுன் வேற, அதனால இருக்கிற டைம்களை வேலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி துணிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா துவைச்சு எடுத்துக்கிட்டே இருக்கேன் சைட் பை சைடா. எனக்கு மீனுங்கும் போது அது சால மீன், நெத்திலி மீன், ஐர மீன், இப்படி சின்ன சின்ன மீன்கள் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பெரிய மீன்கள் சாப்பிடுவேன், ஆனா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி தான் குட்டீஸும் இருக்காங்க. இன்னைக்கு கரண்ட் இல்ல, மசாலா அரைக்க முடியாதுங்கிறதுனால தேங்காய் சேர்க்காம இன்னைக்கு நெத்திலி மீனை குழம்பு வச்சிருக்கேன். அதே மாதிரி சால மீன், நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணா அது ஒரு டேஸ்டா இருக்கும். அதுவும் இந்த நெத்திலி ஃப்ரை சொல்லவே வேண்டாம். 65 மசாலா கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கேன். பிள்ளைங்களுக்கும் இந்த நெத்திலி ஃப்ரை அவ்வளோ பிடிக்கும். அதுவும் வெறுமனை சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். எப்படி பழக்குனேன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் பசியோடு வரும்போது இப்படி நெத்திலியும் பொரிச்சு கொடுத்து கொஞ்சம் கெச்சப்பு மயோனைஸ்லாம் கொடுத்தோன்னா டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி சின்னதுலேயே சாப்பிட்டு பழக போய் இப்போவும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பொரிச்ச மீன் கூட சூடோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். குழம்பும் ரெடி, ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். மண் பாத்திரத்தில் வச்சிருக்கிறதுனால ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரை அப்படி தான் கொதிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கான மெனு சோறு, நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரை. சுட சுட சாப்பாட்டையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டீஸ்க்கு அள்ளியும் கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு 4:30 வரை ரெஸ்ட் டைம். குட்டீஸும் மூவி பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன தூக்கத்தையும் போட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு தான் ஷட் டவுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரண்ட்டும் கொஞ்சம் பிந்தி தான் வந்திருந்து. இருக்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணி துணி அப்பப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பேக்கும் ஷூவுமா லாஸ்ட் ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கு. நான் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும்.
இன்னைக்கு மட்டும் யூனிஃபார்ம், வெள்ளை துணி, பேக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 மிஷின் துணி துவைச்சு எடுத்திருக்கேன். இந்த 4 மிஷின் துணியும் நான் காய போடுறதுக்கும் இல்லை, அதுவும் சுற்றி முடிஞ்சிடும். அதையும் சேர்த்து கையோட காய போட்டுடலாம். இந்த துணி துவைக்கிறது, பேக்குகளை துவைக்கிறது, ஷூவை துவைச்சு காய போடுறது, இது எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரைடே ஈவினிங்கே முடிச்சிருவேன். அப்படி இல்லை சாட்டர்டே ஸ்கூல் இருக்குன்னா சாட்டர்டே ஈவினிங்கே அதை முடிச்சிருவேன். இந்த வேலைகள் எதையுமே எக்காரணத்தை கொண்டும் சண்டேக்கு கொண்டு போக மாட்டேன். அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்கிறது தான், ஒவ்வொரு சண்டேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சண்டே கொஞ்சம் பிஸியாகவே போன மாதிரி இருக்கும். அதனால சண்டே இந்த வேலைகள்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குவேன். ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் அயன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதை நான் துவைச்சி எடுத்து அந்த லைட்டு ஈரமாக இருக்கும்போதே அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். மிஷின்லேயே சுற்றி முடிச்சு ட்ரை ஆகி வந்து ஒரு மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சாலே நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு அயன் பண்ணி ஹேங்கரில் ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா மண்டே மார்னிங் எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க அவங்களே ரெடியாக பழகியாச்சு. கொஞ்சம் அவங்க அப்பாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஷர்ட்லாம் அயன் பண்ணி வைக்கிறது, யூனிஃபார்மை ரெடி பண்ணி வைக்கிறது காலையில் கிளம்பும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷர்ட் மட்டும் தான் அயன் பண்ணி போடுவேன். யூனிஃபார்மில் உள்ள பேண்ட்டு, ஸ்கர்ட்டு, வெனஸ்டே யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ண தேவையில்லை. யூனிஃபார்மில் ஒயிட் யூனிஃபார்ம் 2 செட்டும், ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் 1 செட்டும் இருக்குது. மண்டே, டியூஸ்டே ஒயிட் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிடுவாங்க. வெனஸ்டே ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. திருப்பி டியூஸ்டே ஈவினிங் இதே மாதிரி ஒயிட் யூனிஃபார்மை துவைச்சி அயன் பண்ணி போட்டுருவேன். அப்போ வெனஸ்டே ஃபுல்லும் அது ட்ரை ஆகும். தேர்ஸ்டே எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். யூனிஃபார்ம் அயன் பண்ணி முடிச்ச கையோட கொஞ்சம் டிஷர்ட் எடுத்து வச்சிருந்தேன். இது ஹஸ்பண்டோடது தான், அதையும் அயன் பண்ணியிருந்தேன். ஷர்ட் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக அயன் பண்ணணும், அது நம்மளுக்கு கொஞ்சம் வராது. அதனால டிஷர்ட் மட்டும் வீட்டில் அயன் பண்ணுவேன். ஷர்ட் எல்லாம் கடையில் கொடுத்து அயன் பண்ணி வாங்கிடுவேன். இது அப்பப்போ துவைச்சி அயன் பண்ணுறது கிடையாது. ஒரு 7 டிஷர்ட் 8 டிஷர்ட் சேர்ந்த பிறகு மொத்தமாக ஒரு மிஷினாக துவைச்சி எடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் கிடைச்ச மாதிரி எனக்காக டைம் கிடைக்கும் போது அயன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். லஞ்ச் பேக்கும் ஷூவும் சுற்றி முடிஞ்சிட்டு அதையும் எடுத்து காய விட்டுறதே. இந்த வாரம் இந்த 2ஐயும் துவைச்சி எடுத்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கையும் போட்டு துவைச்சி எடுத்துருவேன். லஞ்ச் பேக் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக துவைச்சே ஆகணும். ஏன்னா அது ஃபுட்டு கொண்டு போகக்கூடியது. எதுவும் சிந்தி இருந்துன்னா லைட்டாக ஸ்மெல் இருக்கும். ஸோ துவைச்சி நல்லா காய போட்டு எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஷூவை பொறுத்த மட்டும் நல்லா உள்ளே வர காயணும்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். ஆனால் மிஷினில் துவைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, சண்டே ஃபுல்லும் இருக்கிறதுனால நல்லாவே ட்ரை ஆயிரும். அதனால உள்ளேயே காய வச்சிருந்தேன். சாட்டர்டே நைட்டு நான் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை ப்ரிப்பரேஷன்னு பார்த்தீங்கன்னா க்ராசரி லிஸ்ட்டு, ஷாப்பிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது. ஸ்கூல் மெனுவை பொறுத்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன பேக் பண்ண போகிறேன், அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், எது வீட்டில் ஸ்டாக் இருக்குது, எது இல்லைங்கிறத செக் பண்ணி லிஸ்ட் எழுதிக்கிடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணக்கூடிய இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டு 3 கடைகளில் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது 3 செப்பரேட் லிஸ்ட்டுகளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வெஜிடபிள்ஸ். நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள் போக ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூலில் என்னென்ன வெஜிடபிள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதில் என்னென்ன இல்லை, என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதிக்கிடுறேன். நெக்ஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸ்கூலில் கொடுத்துருக்குற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுது, நான் என்னென்ன ரெடி பண்ண போகிறேங்கிறத பொறுத்து அதையும் நோட் பண்ணிக்கிடுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழங்கள், நட்ஸ் ஐட்டங்கள் இது எல்லாமே இதில் அடங்கும். தேர்டாக பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான்கள். எழுதியிருக்கிற லிஸ்ட்டில் டபுள் செக் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோவும் எடுத்து ஷாப்புக்கு சென்ட் பண்ணிடுவேன். அவங்க அதை எனக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நாளைக்கு போய் அதை நான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இன்றைய பொழுது சூப்பராக முடிஞ்சு இன்றைக்கான ப்ரிப்பரேஷன் வேலைகள் எல்லாமே சூப்பராக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே. காலையில் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போய் சண்டே சர்வீஸையும் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெசிகாவோட இந்த டைனி கிச்சனை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே என்னோட மதிய குக்கிங் வேலைகளை ஆரம்பிக்க. இன்னைக்கான ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் தான். இந்த சண்டே அம்மா வீட்டுக்கு போல எங்கள் வீட்டிலே தான். அம்மா வைக்கிற மட்டன் குழம்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கான மெனு என் ஹஸ்பண்ட் கொடுத்தது சோறு, ரசம், மட்டன் சுக்கா. நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி நல்லா சாஃப்டாக வேக வச்சு மட்டனையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி சாரசாரமாக வைக்கிற இந்த மட்டன் சுக்கா என் ஹஸ்பண்ட் விரும்பி கேட்குற ஒரு சாப்பாடு. என்னோட கிச்சனில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வெசல்ஸை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எங்கே வாங்கினீங்க, என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லா வெசல்ஸோட டீட்டெயிலையும் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
மணக்க மணக்க மட்டன் சுக்காவும் ரெடி, சோறும் ரெடி, ரசமும் ரெடி. இன்னைக்கு மெனு கொடுத்தது யார்? என் ஹஸ்பண்ட் ஆச்சு. அப்போ ஸ்பெஷலாக இருக்காண்டாமா. ஜவ்வரிசி சிறுபருப்பு போட்டு சிம்பிளாக ஒரு பாயசத்தையும் வச்சாச்சு. ரெடி பண்ண லஞ்சையும் ஃபேமிலியாக உட்காந்துருந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அஞ்சு மணிக்கு மேலே வெளியில் போய் ரெடி பண்ண லிஸ்ட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பவும் கடைக்கு போயிட்டு வந்ததும் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி குட்டீஸ் பார்க்க ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்குன்னா அவங்க கொடுக்க அந்த ஹாப்பி எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிற திங்ஸுகள்ல ஒரு சில பொருட்கள் ஒரு வாரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும். ஒரு சில பொருட்கள் ஒரு 15 நாள் 2 வாரம் வரை கொண்டு போற மாதிரி இருக்கும். ஒரு சில பொருட்கள் மாசக்கணக்கா நான் வச்சு யூஸ் பண்ற மாதிரி எனக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த நட்ஸ் பாக்ஸ் ஃபில் பண்ணாலே குட்டீஸோட சின்ன பசிய போக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஸ்கூல்லயும் வாரத்துல ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்தோட சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாம இந்த இளந்த பழத்தை இந்த வாரம் எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கேன். இது ஆகாஷோட ஃபேவரேட். அதே மாதிரி ட்ரை பைனாப்பிளும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டோட டேஸ்டும் குட்டீஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நான் எழுதுற நட்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா இதுவும் இருக்கும். ஆகாஷ்க்கு இழந்தப்பலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இதை விட அதர் கண்ட்ரில இருந்து கொண்டுட்டு வர்றது நல்ல சாஃப்டா நல்ல பெருசா சாப்பிட நல்லா இருக்குது. மெனு படி நான் ரெடி பண்ண ஷாப்பிங் லிஸ்ட்ல இருந்தது எல்லாமே எனக்கு எந்த அளவுக்கு எப்படி எப்படி யூஸ் ஆகிருக்குங்கிறது இந்த 1 வீக் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். மறக்காம இந்த மண்டே டு ஃப்ரைடே ரெசிபியை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வாரத்துக்கான ஃப்ரூட்ஸ். இந்த வார லிஸ்ட் படி நான் கிரேப்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது போக வீட்டு தோட்டத்துல இருந்து கொய்யாப்பழமும் பப்பாளி பழமும் வீட்டுல எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இன்னைக்கு வாங்கியிருக்கிற இந்த சீட்லெஸ் கிரேப்ஸை வச்சு யம்மியா ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். டே 126 வெனஸ்டே மெனுவை செக் பண்ணி பாருங்க. இந்த வாட்டி முட்டை ஒரு தட்டு முட்டையாவே வாங்கிட்டேன். கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டையும் இருக்கு, அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இது நார்மல் பிராய்லர் முட்டை, அதனால இதை வெளியிலேயே கபோர்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா இதை 10 டேஸ்க்கு மேல யூஸ் பண்ண முடியாது. பிரைஸ் வைஸா கம்பேர் பண்ணும்போது பிராய்லர் முட்டை நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கிடலாம். அது கொஞ்சம் மொத்த குவான்டிட்டியாவும் வாங்கி வச்சுக்கிடுவேன். குக்கிங் பேக்கிங்க்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிடுவேன். பிள்ளைங்களுக்கு முட்டை தோசை போடணும், சப்பாத்தில முட்டை போட்டு கொடுக்கணும், இல்ல ஆஃப் பாயில் போட்டு கொடுக்கணும்னா அப்ப நாட்டுக்கோழி முட்டை எடுத்து யூஸ் பண்ணுவேன். நாட்டுக்கோழி முட்டைங்கும் போது ஃபர்ஸ்ட்லயே புக் பண்ணி வச்சுட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டைக்கும் சில இடங்கள்ல பியூராவும் கிடைக்க மாட்டேங்குது. பிராய்லர் கோழிகளுக்கு கொடுக்குற அதே சாப்பாடா இப்ப நாட்டுக்கோழிகளுக்கும் கொடுக்காங்க. இந்த ஆர்எஸ் சிக்கன் 65 மசாலாவை பத்தி சொல்லியே ஆகணும். இதோட ஃபிளேவரும் டேஸ்டும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இது சிக்கன் மட்டும் தான் ஃப்ரை பண்ணணுங்கிறது இல்ல, காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு பொரிக்கும் போதும் இதை ஆட் பண்ணி பொரிச்சிங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது எங்க ஊர் சைட்ல தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. உங்க ஊர்லயும் இது கிடைக்குதுன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்பளமும் பாஸ்தாவும் வாங்கியிருக்கேன். அப்பளம் எப்பவுமே உளுந்தமாவு அப்பளம் வாங்குறதுக்கு இந்த வாட்டி இப்படி கலர் கலரா அப்பளம் பொறி கேட்டாங்க, அதனால இப்படி வாங்கியிருக்கேன். இந்த பொரிக்கடலை டப்பா மட்டும் அப்பப்போ காலியாயிரும். ஏன்னா ஆகாஷ் எங்கேயாவது ஃப்ரீயா உட்காந்துருக்கான்னா அந்த பொரிக்கடலை டப்பாவை தூக்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவான். நெக்ஸ்டா இந்த வாரத்துக்கான காய்கறிகள். இந்த காய்கறிகள் எல்லாமே எங்க ஊர் சந்தையில வாங்கினது. எங்க ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தை. எப்பவுமே காய்கறி லிஸ்ட் எழுதுனதுமே என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுவேன். அவன் காய்கறி கடை தான் வச்சிருக்கான், அவன் தான் கொண்டு வீட்டுல தருவான். நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் கொண்டு தருவான். அதே மாதிரி இல்லாத காய்கறிகளை தேடி பிடிச்சு வாங்கியும் கொண்டு தந்துருவான். இந்த வாரம் அவன் கொஞ்சம் பிஸி, சரி அவனை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு சொல்லி நானே சந்தைக்கு போயிட்டு வந்திருக்கேன். எப்பவுமே லிஸ்ட்டை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு இன்னைக்கு நானா பார்த்து ஒன்னொன்னையும் வாங்கும் போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது எனக்கு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிக்கவே டைம் ஆயிட்டு. அதனால வெஜிடபிள்ஸை ரொம்ப கிளீன் பண்ண முடியல. லைட்டா அலசி கொஞ்சம் வாட விட்டுட்டு எனக்கு எப்படி ஸ்டோர் பண்ணா கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணதேன். மல்லியிலையும் புதினாவையும் அப்படியே கவர்ல போட்டு வைக்கேன். காலையில தான் கிளீன் பண்ணி பாக்ஸ்ல எடுத்து வைக்கணும். தக்காளி இன்னைக்கு கொஞ்சமா தான் வாங்கியிருக்கேன். அப்பா தோட்டத்தில் தக்காளி போட்டிருக்காங்க, அதனால அங்க இருந்து வந்துரும். பார்த்ததுனால அதை மட்டும் மிஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி பேருக்கு ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன். கோவக்காவை மட்டும் தனியா பாத்திரத்துல எடுத்து வைக்கேன். ஏன்னா நாளைக்கு காலையில குக் பண்ணதுக்கு எனக்கு இது வேணும். வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகு ஒரு பெரிய வேலையை முடிச்ச மாதிரி ஒரு திருப்தி. நான் சும்மா இருந்தாலும் என் கை சும்மா இருக்காதுன்ன மாதிரி சந்தைக்கு காய்கறி தான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிப்பு காரச்சவு, பச்சை பட்டாணி, சீடை, தட்டை, இது எல்லாமே ஸ்பெஷலான ஸ்வீட் மெமரிஸோட இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அதுலயும் இந்த ஓமப்பொடி மிட்டாய்க்கு சமீப காலமா கொஞ்சம் அடிக்ட் ஆகி போயிருக்கேன். அதனால அதுலயும் கொஞ்சமா ஒரு பாக்ஸ் அளவு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் லஞ்ச் டவல். ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் சொல்லி டெய்லி 2 லஞ்ச் டவல் யூஸ் ஆகும். வாரம் ஃபுல்லும் யூஸ் பண்ணதும் இந்த ஃப்ரைடே யூஸ் பண்ணதையும் சேர்த்து துவைச்சி நீட்டா மடிச்சு இந்த பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதை கிச்சன்லயே வச்சிருவேன். அப்ப எனக்கு எடுத்து காலையில லஞ்ச் பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
நெக்ஸ்டா கிச்சன் கிளீனிங். ஆல்ரெடி மதிய லஞ்சை முடிச்சதுமே டீப்பா கிச்சனை கிளீன் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ நான் திருப்பி திங்ஸ் எல்லாம் அடுக்கும்போது கொஞ்சம் அழுக்காயிருக்கு. அதனால லைட்டா ஒரு வைப் பண்ணி விட்டுட்டோம்னா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னொரு பர்டிகுலரா நான் ப்ரிப்பரேஷனா பண்ணக்கூடிய இன்னொரு வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தண்ணி பிடிச்சு வைக்கிறது. நான் பியூரிஃபயர்ல தான் தண்ணி எடுத்து அதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறதுக்கு இப்படி மொத்தமா பிடிச்சு வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் தெரியும். பார்த்தாலே தெரியும் கிச்சனை கிளீன் பண்ணிட்டே எனக்கே மனசுக்கு தோணும் கிச்சன் பெர்ஃபெக்டா இருக்கு, காலையில வந்து பெர்ஃபெக்டா வேலையை தொடங்கலாம்னு சொல்லி முழு மனசோட திருப்தியா தூங்க போறேன். மண்டே மார்னிங் கிட்ஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? லஞ்சுக்கு சோறும் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்னைக்கான ஸ்பெஷல். சோறு வெந்துகிட்டு இருக்கு. கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன், புளியையும் ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம். பேன்ல கொஞ்சம் துருவன தேங்காய் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌனா வறுத்துறதேன். அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவு வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, பொடிகளோட பச்சை வாசனை மாறு மட்டும் தேங்காவோட சேர்த்து நல்லா வறுத்துறதேன். ஃபைனலா தோல் உரிச்சு ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டு ஒரு பெரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டு பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். புளிக்குழம்புனாலே மண்சட்டியில வச்சா அது ஒரு டேஸ்ட். பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் கொஞ்சமா மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். எண்ணெயிலேயே வதங்கி கத்திரிக்காவோட தோல் கொஞ்சம் சுருங்கின பிறகு ஊற வச்ச புளியும் கரைச்சு உள்ள சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து கொதிக்க விடுறேன். கொதி வந்த பிறகு அரைச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். கத்திரிக்காவும் வெந்து குழம்பும் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு. சொல்ல வார்த்தைகளே இல்ல. புளிக்குழம்பு லவர்ஸ் மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. சோறு கத்திரிக்காய் குழம்பு கூட தொட்டுக்கிறதுக்கு குண்டூர் ஸ்டைல்ல கோவக்காய் பொரியல். கோவக்காவே பிடிக்காது வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கோவக்காவை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, வெந்தயம், மல்லி நல்ல மண வர செவக்க வறுத்துறதேன். பாதி வெந்துட்டு இருக்கும் போதே நல்ல காரத்துக்கு தக்கன வத்தலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். இப்ப இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு வெள்ளையிலையும் நிலக்கடலையும் உள்ள சேர்த்து நல்லா வறுத்துடுதேன். வறுபட்ட பிறகு இதோட வாசமே சூப்பரா இருக்கும். நல்லா ஆற விட்டு பொடியா திரிச்சு எடுத்து சைட்ல வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய், உப்பை சேர்த்து நல்லா வேக விடுறேன். மூடி வச்சு வேக விடும் போது அதுல ஊறுது தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆயிரும். ஃபைனலா நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு மசாலாவும் சூடேறி காயும் மசாலாவும் ஒன்னான பிறகு கருவேப்பிலை தூவி இறக்குங்க. சூப்பரா பொரியல் ரெடி. புளிக்குழம்புனா அப்பளம் இல்லாமலையா, நல்ல கலர் கலரா வாங்கிட்டு வந்து அப்பள பூவையும் பொரிச்சு பாக்ஸ்ல பேக் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸுக்கு அக்கா வீட்டுல இருந்து கொடுத்து விட்டா உளுந்து இருந்து களி கிண்டலான்னு எடுத்து வச்சிருந்தேன். சரி அவிச்சு கருப்பட்டி போட்டு கொடுப்போம், அதுவும் டேஸ்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கிளீன் பண்ண உளுந்த குக்கர்லயும் சேர்த்துட்டு உளுந்து வேகிற அளவுக்கு தண்ணி உப்பும் சேர்த்து குக்கரை மூடி வேக விடுறேன். 5 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு தட்டி வச்சிருக்க கருப்பட்டியும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டோம்னா சூட்ல சேர்த்திருக்கிறதுனால கருப்பட்டியும் மெல்ட் ஆயிரும். சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுது. எங்க பாட்டி தாத்தா வீட்டை ஞாபகப்படுத்துது. வெந்த சோறையும் வடிச்சு விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்டுக்கு இன்னைக்கு தோசை, தொட்டுக்கிட சட்னி. ஸ்கூல் பஸ் கரெக்டா 8 மணிக்கு வந்துரும். குட்டீஸ் 6:45க்கு கரெக்டா எழுப்பி விட்டுருவேன். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால குட்டீஸ் சூப்பரா கிளம்பி வந்துருவாங்க. அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பிள்ளைங்களை எழுப்பி விட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆக்கி விட்டு கீழே அனுப்பி விட்டுருவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை தோசையே ரெடி பண்ணிட போறேன். எப்பவுமே முட்டை தோசை செய்யும் போது தோசையை 2 சைடுமே வேக வச்சுட்டு முட்டையும் உடைச்சு ஊத்தி முட்டை தோசையா போட்டு கொடுப்பேன். அதுலயும் ஒரு ஆளுக்கு முட்டை வெந்திருக்கணும், ஒரு ஆளுக்கு வேகாம அப்படியே இருக்கணும். தோசையும் ரெடி பண்ணி மேல சட்னியையும் ஊத்தி பாக்ஸ்ல பேக் பண்றேன். கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனால பஸ்ல போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்டையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருக்கிற 10 மணி ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். வடிச்சு வச்சிருந்த சூடான சோறை பாத்திரத்துல எடுத்துட்டு தேவையான அளவு குழம்பையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாக்ஸ்ல பேக் பண்றேன். மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பேக் பண்றதுனால என்னோட டேஸ்ட்ல குட்டீஸ்க்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தொட்டுக்கிட ரெடி பண்ணி இருந்த குண்டூர் கோவைக்காய் பொரியலையும் கலர் அப்பள பொரியும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். இப்படி நான் ஒவ்வொரு நாளும் குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்றத ஒரு ஷார்ட்ஸ் மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லஞ்ச் பேக் பண்றதுக்கும் குட்டீஸை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கும் ப்ரிப்பரேஷனா நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி இந்த vlogல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இவ்வளவுதானேன்னு தெரியும், ஆனா இதை பண்ணி முடிச்சு குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்மளுக்கும் ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருக்கும். குட்டீஸும் பெர்ஃபெக்ட்டா கிளம்பி போன மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் நான் ஷேர் பண்ணி இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் செக் பண்ணி பாருங்க. என்னென்ன ரெசிபியை பிளான் பண்ணி என்னென்ன ஷாப்பிங் பண்ணிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ண இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு கான்செப்டோட இல்லை வித்தியாசமான ஒரு விளாகோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்னங்க பாய்.